வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்தி. இன்று 2ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். இந்த வருடத்துக்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி. எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குகின்றன. இலங்கையின் முதல் முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாம் 2 வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம். ஒன்று மக்களுக்கானதும் மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்களை எடுத்துள்ளோம். டேட்வா புயலினால் பெருந்தோட்டம் சார்ந்த விவசாய நிலங்கள் சேதமாகின. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவான நிவாரணங்களை வழங்கினோம். அதே போன்று உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்பதனால் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்தோம். மலையக பிள்ளைகளின் கல்வி நிலை உயர வேண்டும். இனிவரும் எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை வீணாக்க முடியாது. மலையகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டுமாயின் அங்குள்ள மாணவர்களின் கல்வி நிலை உயர வேண்டும். கல்வியால் மலையகத்தை உயர்த்துவோம். மத்திய கிழக்கு போர் சூழலில் எரிபொருள், உரம் என்பவற்றின் விலைகள் அதிகரித்தது. மக்களின் நன்மையை கருதி அதில் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முன்வந்தது. அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை மக்களின் நம்பிக்கையிலேயே தங்கியுள்ளது. எதிர்கட்சிகள் தற்போது சிதறி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியே கூட்டங்களை கூட்டி கதைக்கிறார்கள். அவர்களால் அரசாங்கத்தின் மே தின கூட்டத்தை போல் அரைவாசியாவது சேர்த்து காட்ட முடியுமா என சவால் விடுகின்றேன். நாடு முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டங்களில் கலந்து கொண்டனர். இந்த வருடத்துக்குள் அதிகமானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி. எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம். டீட்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்கினோம். ஆனால் அவற்றில் ஒரு சதத்தையேனும் கடன் வாங்கியோ புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டோ வழங்கவில்லை. தமிழ் மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்றது. எனவே தமிழ் மொழி மூலமான கல்வியல் கல்லூரிகளில் அதிகளவான தமிழ் ஆசிரியர்கள் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கலந்துரையாடல்களை கல்வி அமைச்சினூடாக முன்னெடுத்து வருகின்றோம். பெருந்தோட்ட வீதிகள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்களது எதிர்பார்ப்பும் மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அரச நிறுவனங்களில் தற்காலிக, சாதாரண மற்றும் ஒப்பந்தம் அல்லது சலுகை அடிப்படையில் தற்பொழுது பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்கான சுற்றறிக்கையை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. பொதுத்துறை ஊழியர்களின் நீண்டகால வேலைவாய்ப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் அவர்களின் நிலை குறித்த கவலைகளுக்கு இந்த நடவடிக்கை தீர்வு காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த ஊழியர்களின் பணி நிலைமைகளை முறைப்படுத்துவதையும் பொதுத்துறையில் அதிக வேலை பாதுகாப்பை உறுதி செய்வதையும் இந்த சுற்றறிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்வேறு அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இந்த சுற்றறிக்கை பொருந்தும். சேவை காலம், செயல்திறன் மதிப்பீடுகள் மற்றும் அந்த நிறுவனங்களில் காணப்படும் வெற்றிடங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தகுதி வாய்ந்த பணியாளர்களை கண்டறிந்து நிரந்தர நியமனங்களை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு இந்த சுற்றறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுமாறு ஜனாதிபதிக்கு பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின கூட்டம் நேற்றைய தினம் கொழும்பு மாளிகாவத்தை PD சிறிசேனா விளையாட்டு மைதானத்தில் உருட்டு, மிரட்டு, திருட்டு என்னும் துணைப்பொருளில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய
தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிக்க தீர்மானித்துள்ளதாகவும் சதிகாரர்களுக்கு ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை எனவும் அவர் வலியுறுத்தினார். ரணில் விக்ரமசிங்க தமது கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளமைக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கால நோக்குகள் ஒரு பலமான கட்சி எனவும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் புதிய திருடர்கள் உருவாக்கப்படுவதாகவும் மாணவர்கள் மத்தியில் ஆபாச படங்கள் பார்க்கும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளமை கவலைக்குரியது எனவும் இங்கு சுட்டிக்காட்டினார். அவ்வாறான சமூக சீரழிவுகளை தடுக்க உரிய நடவடிக்கை அவசியம் எனவும் வலியுறுத்தினார். இதன் அடுத்த கட்டமாக வருங்காலங்களில் மாவட்ட மட்டத்தில் கட்சி கூட்டங்களை நடத்தி அடிமட்ட தொண்டர்களை ஒன்றிணைக்க தீர்மானித்துள்ளதாகவும் இதன் போது தெரிவித்தார். மக்களின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அமைந்த இந்த மேதின கூட்டமானது எதிர்கால அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 2 பிரதான பேரணிகளை நடத்தியது. வடக்கு மாகாண மேதின கூட்டம் முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்திற்கான மேதின கூட்டம் மட்டக்களப்பு பட்டிப்பளை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. பட்டிப்பளையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் புதிய அரசியலமைப்பு கட்டமைப்பின் ஊடாக நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தமிழ் மக்கள் தமது பாரம்பரிய நிலப்பகுதிகளில் சுயமாக ஆளும் உரிமையை பெறுவதன் மூலமே விவசாயம், மீன்பிடி மற்றும் கால்நடை துறைகளில் நிலவும் நீண்டகால வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். இவ்விசேட மேதின நிகழ்வில் கட்சியின் உத்தியோகபூர்வ பிரகடனம் வாசிக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 5ஆம் நாளில் 3 மனித எச்சங்கள் வெளிப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி வி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த அகழ்வில் மொத்தமாக 244 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடனும் 240 என்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் குறித்த உளவுத்துறை தகவல்கள் முன்கூட்டியே தெரிந்திருந்ததாக சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் சாட்சியம் அளித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ இதனை தெரிவித்தார். கொழும்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிற்கு இந்த உளவுத்துறை தகவல்கள் தெரிந்திருந்ததாக அவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். பிரித்தானியாவின் பயங்கரவாத அச்சுறுத்தல் மட்டமானது எச்சரிக்கை நிலையில் இருந்து தீவிரம் என்ற நிலைக்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை வடக்கு லண்டன் பகுதியில் 2 யூத இனத்தவர்கள் குத்தி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகையில், இந்த அச்சுறுத்தல் மட்ட உயர்வு லண்டன் தாக்குதலால் மாத்திரம் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய தீவிரவாத மற்றும் தீவிர வலதுசாரி அச்சுறுத்தல்கள் பரந்த அளவில் அதிகரித்துள்ளதே இதற்கு முக்கிய காரணமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் திகதி நடைபெற இருக்கும் சூழலில் கடந்த 29ஆம் திகதி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. இதில் பெரும்பான்மை நிறுவனங்கள் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும், சில கணிப்புகள் அதிமுகவுக்கு வாய்ப்பு எனவும், ஒரு நிறுவனம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு எனவும் கணித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து தெரிவிக்கையில், தமிழக வெற்றி கழகம் ஒரு வலிமையான சக்தியாக திகழும், அது பல ஆச்சரியங்களை நிகழ்த்தக்கூடும். மாணவர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமான ஒரு வாக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார்.
மேற்கு வங்கத்தில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்றைய தினம் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்கம் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் திகதிகளில் நடைபெற்றது. இதில் கடந்த 29ஆம் திகதி நடந்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குச்சாவடிகளில் 15 வாக்குச்சாவடிகளில் மட்டும் மறு வாக்குப்பதிவுக்கு இந்திய தேர்தல் ஆணையகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் மொத்தம் 77 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கைகள் அனுப்பப்பட்டன. அதனை ஆய்வு செய்த தேர்தல் ஆணையம் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.